வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய சக்தி ராஜா. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஒரு ஜாதகத்தில் களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான், லக்னத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், இந்த பாவகத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம். அதனுடைய வரிசையாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த களத்திரஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அல்லது காலபுருஷ தத்துவப்படி கன்னி என்கிற பாவகம் 6ஆம் இடமாக வருகிறது, அந்த பாவகத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்தாலும் அந்த ஜாதகியினுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், கணவர் எவ்வாறு இருப்பார், மனைவி எப்படி இருப்பாங்க, எந்த திசையில் கணவருடைய வீடு மனைவியுடைய வீடு அமையும், இதை பற்றிய ஓவரலாக சர்ச் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஒரு சிறிய விளக்கம் தான் இது. ஆமாம், பொதுவாகவே 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலே திருமண தடைகளை கொடுக்கும், திருமண தாமதத்தை கொடுத்துரும். 2 விஷயத்தை கொடுத்துரும். இன்னொரு விஷயத்தையும் கொடுக்கும், திருமணம் கைகூடும், அப்போ மனப்பந்தல் வரைக்கும் கூட போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த இடத்துல திருமணம் தள்ளி போகும், ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் தள்ளி போகும். பத்திரிக்கை அடித்து கூட திருமணம் தள்ளி போகும். இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் நடந்துடும். 2வது விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக திருமணத்தில் வாதம் வரும். வாதம்னா சண்டை சச்சரவுகள் வரும். சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னாவது ஒரு விவாதம் வந்துடும். இந்த விஷயத்துலையாவது கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். சார், 7ஆம் அதிபதி 6ல் கண்ணியில் சுக்கிரன் தான் விவாதம் வரும்னு சொல்லிட்டீங்க, எப்படி சார் கவனமாக இருக்கணும்? அப்போ ஜாதக ரீதியான பரிகாரங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் செஞ்சுக்கணும், அப்படி தான் சொல்லப்படுது. ஆமாம், திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி வாதங்கள் ஏற்படும். அப்போ கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சண்டை உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் இருக்கும் இந்த வாழ்க்கை. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு மனம் ஒன்றே விட்டு கொடுத்து வாழணும். நம்ம ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன இருக்குன்றதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எளிதாக அமைந்துவிடும். முதல்ல ஏற்றுக்கணும், இப்படி தான் நம்ம ஜாதகம் இருக்குன்ற விஷயத்தை பக்குவப்பட்டு ஏற்றுக்கணும். அதற்கு பிறகு வாழ்க்கை நிதானமாக மாறிடும். பக்குவம் அடைகிறதுக்குள்ளே இந்த வாதங்கள்லாம் வந்து போகும். ஆமாம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். கடன் வாங்கி திருமணம் நடக்கும், திருமணமே கடனாகவே நடக்கும், திருமணத்தால் கடன் ஏற்படும். இந்த 3 விஷயங்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணத்திற்கு பிறகு மனைவி வேலைக்கு செல்வார்கள். கண்டிப்பாக வேலைக்கு செல்வாங்க, வேலைக்கு போகிறேன்னு அடம் பிடிப்பாங்க. இந்த வேலைக்கு போகிறதுனாலேயே சண்டை சச்சரவுகள் வரும் குடும்பத்தில். இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இருந்தாலும் அந்த மனைவியாகப்பட்டவர் கட்டாயம் வேலைக்கு செல்வார் அப்படின்னு சொல்லலாம். சரி, கணவன் மனைவி எந்தெந்த மாதங்களில் பிறந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு சின்ன சீக்வன்ஸ் நான் சொல்கிறேன். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும், கன்னியில் சுக்கிரன் இருந்தாலும், மார்கழி, ஐப்பசி, பங்குனி, இந்த 3 மாதத்தில் பிறந்தவர்கள் இணைவுகள் ஏற்படும். நீங்கள் ஒன்று செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட போடலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஞாயிறு, திங்கள், வெள்ளி, சனி, இந்த 4 கிழமைகள் பிறந்தவர்கள் இணைவுகள் ஏற்படும். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஏற்படும். சரி, இவர்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் கணவன் மனைவி பெண் அமையும் அப்படின்னா, குரு பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம், இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திரம் கணவன் மனைவியாக அமைவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. சரி சார், சில பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க, எனக்கு எந்த திசையில் பெண் கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லலாம். தெற்கு தென் மேற்கு பகுதிகளில் கண்டிப்பாக வரன் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி. இல்லை சார், எனக்கு வடக்கு பக்கத்தில் அமையுது, எனக்கு முடிஞ்சு போச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய வாசல்
தெற்கு பகுதியாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கவனத்தை நம்ம மேற்கொண்டோம்னா இந்த கூற்று சரியாகவே வரும் சார். நிறைய மேட்ச் பர்ஸில் விஷயத்தில் நான் கண்கூடாக காண்ற உண்மை தான் நான் உங்ககிட்ட விளக்கத்தை சொல்லின்னு இருக்கேன். மெயின் ரோட்டில் வீடு இருக்கும் சார். ஆமாம், அந்த ஜாதகனுடைய வீடு மெயின் ரோட், அப்போ ரோடு பக்கத்தில் வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வடகிழக்கு பார்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீட்டு வடகிழக்கை நோக்கி வாசல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. கணவனுக்கு மனைவி வீடோ மனைவிக்கு கணவன் வீட்டினுடைய அருகில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது பள்ளிக்கூடம் அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் இருக்கும் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய அருகில் வேப்ப மரம் இருந்தே ஆகும். கன்னியில் சுக்கிரன் 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் அந்த வீட்டினுடைய அருகில் அந்த வீட்டில் கட்டாயம் வேப்ப மரம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சார் டவுனில் இருக்குது சார், அங்கே மரம் வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது பால்வாடி இருக்கான்னு பாருங்கள், இதுவும் இருக்கும். ஆமாம், அப்போ சின்னதாக குழந்தைகள் ஸ்கூல்லாம் இருக்குங்களா, அது பக்கத்தில் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன தொட்டிலையாவது அவங்க வேப்ப மரம் ஒன்று வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது லோகோவாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன குழு தான். அப்போ இது உங்களுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக்கும் மனைவியை தேர்ந்தெடுத்துக்கும் ஒரு சின்ன வாய்ப்பாக இது அமையணும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய ஜாதகங்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாகவும் உங்களுடைய இல்லறம் சிறக்கவும் அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.